ஒரு 3 பேர் போகக்கூடிய இடத்துல 30 பேர் போகிறோன்னா நான் உஷாராக நின்றணும். வேண்டாம், இது நம்ம ஆபத்து அப்படின்னு. அது இல்லாமல் போனால் இப்படி தான் மாட்டிக்கிட்டு முடியும். இது நம்முடைய மரமண்டைகளை காட்டுதா, மூளை அறிவிட்டதா ஆகிவிட்டதா என்பது தான் இதில் தெரியுது. ஏன்னா விளையாட்டுக்கும் சினிமாவுக்கும் நம்ம தேவைக்கும் அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். கிரேஸுங்கிறது ஒரு லெவல் தான். கடவுள் வந்தால் கூட இப்படி எல்லாம் அடித்து சேர்த்துருவாங்களான்னு அவங்க தாத்தா பாட்டி பேர் கூட தெரியாது சிலவனுக்கு. ஆனால் இந்த கிரிக்கெட்டை பற்றி கேட்டால் எல்லாம் விளக்கம் சொல்லுவான். கிரிக்கெட் பார்க்குறனால வருமானம் அவனுக்கு தான், உனக்கு இழப்பு. இது இவனா யோசிச்சானா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஆர்சிபி வெற்றி விழாவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துருக்காங்க சார். அதுலேயும் குறிப்பாக நம்ம திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த உடுமலை பகுதியை சேர்ந்த ஒரு பெண், காமாட்சிங்கிற பெண்ணை பள்ளி தாளாளர் அவங்க அப்பாவோட இப்போ ஸ்கூல்லாம் வச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த பொண்ணு உடலை பார்த்து நீ கதறாங்க. இன்னைக்கு ஸ்கூலில் வச்சு தான் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது நம்ம மக்களுக்கு இப்போது கொரோனா பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே கூட்ட நெரிசல் மீந்த பகுதியில் செல்வது தவறு. இப்போ திருப்பதிலையும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மூச்சு முட்டுற அளவுக்கு கூட்டம் வந்துடும். அப்போது எல்லோருக்குமே பொறுமை கிடையாது. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, கிரேஸுங்கிறது ஒரு லெவல் தான். கடவுள் வந்தால் கூட இப்படி எல்லாம் அடித்து சேர்த்துருவாங்களான்னு. அப்படி சினிமா மாதிரியே கிரிக்கெட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய மாம்பு இருக்குது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா கிரிக்கெட் அதை ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடி பெங்களூரில் அந்த வெற்றி விழாவுக்கு போகும்போது இவங்கெல்லாம் போய் உள்ள வெற்றி விழா நடக்குது, வெளியில் நர்சிங்க பல பேர் செத்துட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ எப்படி நம்ம பவன் கல்யாண் போகும்போது ஒரு பையனும் பொண்ணும் மாட்டிட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிரேஸில் கூட்ட நெரிசலில் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கூட்ட நெரிசல்னு விலகணுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நமக்கு வேணும். அது இல்லைன்னா இப்படி தான். அதாவது ஒரு 3 பேர் போகக்கூடிய இடத்துல 30 பேர் போகிறோன்னா நாம் உஷாராக நின்றணும். வேண்டாம், இது நம்ம ஆபத்து அப்படின்னு. அது இல்லாமல் போனால் இப்படி தான் மாட்டிக்கிட்டு முடிக்கணும். ரெண்டாவது, கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்க, மிதிச்சே கொண்டுடுவாங்க. அது ரொம்ப கோராமல், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி விழாக்களில் போலீஸாரும் கூட்டத்தை கட்டுப்படுறதுக்கு போங்க, இனிமே அங்கே கூட்டம் சேர்க்கக்கூடாது. அதுலேயும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, அதுலேயும் குழந்தைன்னு கூட்டி போகிறாங்களே சார். சுனாமி வருதுன்னு அறிவிப்பு வருது. இதுதான் போலீஸ்காரங்க விரட்டிகிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த சம்பவம். அப்போவும் அதை பார்க்கணும்னு போகிறாங்க. செல்ஃபி எடுக்கிறது வேறு. சுனாமி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்போ இது என்னது, அப்போ மக்களுக்கே அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த விழிப்புணர்வு இல்லை, அந்த பயம் இல்லை அப்படிங்கிறதுன்னு தெரியுது. போலீஸ்காரங்க விரட்டுறாங்க. கீழே மேலே இருந்து கூட பாருங்கள், கடற்கரை உள்ளே மணலில் இறங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தும் அங்கே இப்போ திருவான்மையூர் கடற்கரையில் அவ்வளோ கூட்டம். அதில் ஒருத்தன் சுவரில் உட்காந்து சுவர் இடிஞ்சு செத்து விட்டான். அந்த மாதிரி நம்ம வேடிக்கை பார்ப்பது, எதை வேடிக்கை பார்க்கணும்? அபாயத்தை பார்க்குறது, வேடிக்கை பார்க்குறதுக்கு போன்ட்டு இப்போ எல்லை மாரி போகிறாங்களே சார். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இப்போ சினிமாவும் விளையாட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்தல குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு கிரிக்கெட்டுக்கு இருக்குது. இன்னைக்கு எந்த மேட்ச் வேர்ல்டு எந்த கண்ட்ரி விளையாண்டாலும் அந்த அளவுக்கு டிக்கெட்டு போகாது, அந்த அளவுக்கு விமர்சனம் போகாது. ஆனால் இந்தியா எந்த ஒரு டீமோட விளையாண்டாலும் சரி, குட்டி இந்த பங்களாதேஷ் இது மாதிரி இலங்கையோட சேனல் இது கண்ட்ரியோட விளையாண்டாலும் சரி, அவ்வளோ கிரேஸ் இருக்கும், அவ்வளோ டிக்கெட் சேல்ஸ் ஆகும். அது ஏன் சார் நம்ம சினிமாவையும் கிரிக்கெட்டையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க எப்படி சார்? ஒரு பைத்தியமாக பார்க்குறாங்க. அதாவது அதுக்கான பப்ளிசிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கிரிக்கெட் வீரரை 1 கோடி ரூபா கொடுத்து வாங்குறான், 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறான்னா என்ன அர்த்தம்? அதிலே சூதாட்டம் வந்துருச்சு, சம்பாரிச்சலான்னு. ஆமாம். அப்போ ஒரு அணியை வாங்குறதுக்கு போட்டி போடுறது, அந்த அணியெல்லாம் வாங்குற போட்டி போடும்போது இவங்களுக்கும் அந்த அந்த ரசனை வந்துடுது, பார்க்கணுங்கிற எண்ணம் வருது. நடிகர்களும் போய் பார்க்குறாங்க. அதனால் இது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னும் புரியலை. இந்த கிரேஸு மங்குனா தான் இப்போ உலக வாலிபால் போட்டி சென்னையில் நடந்து வச்சுங்க, எவனும் பார்க்க மாட்டான். ஏன்னா வாலிபால் போட்டி கூட எவனும் வரமாட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம், காவல்துறை இணைந்து சில திட்டங்களை கொண்டு வரணும். ஒரு இடத்துல 10,000 பேர் கூடுறாங்கன்னா 8,000 பேரை உள்ளே விட்டுட்டு 2,000 பேர் விடக்கூடாது.
அந்த மாதிரி நடக்கணும். ஆனால் 20,000 பேர் போகிறாங்களே. அதனால் அது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போயிட்டுருக்கு. இது நம்முடைய மரமண்டைகளை காட்டுதா, மூளை அறிவற்றதா ஆகிவிட்டதா என்பது தான் இதில் தெரியுது. ஏன்னா விளையாட்டுக்கும் சினிமாவுக்கும் நம்ம தேவைக்கும் அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு நல்ல விஷயங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட கிரிக்கெட்டுக்கும் சினிமாவுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து இந்த கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, மேலே போய் இது பால் ஊற்றுறன்னு சொல்லி அங்கேருந்து வந்து சாவுறாங்க. இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்சை பார்க்கணும், அதுவும் வெற்றி விழா மேட்சை உடனே இதில் பார்த்துட்டு வெற்றி விழா பார்க்கணும் ஆகுன்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு பக்கம் கூட்டத்தில் நசுங்கியே சாவுறாங்க. எப்படி சார் இருக்குது இது? எப்படி மனநிலை மாறாதா? எப்படி மாறாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா பொழுதுபோக்கு விஷயங்களில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகிறோங்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம பொழுதுபோக்கு விஷயத்துக்கு ஒரு 10% நேரத்தை ஒதுக்குனா பரவாயில்ல, 90% நேரத்தை நம்ம வந்து பொழுதுபோக்கு பயன்படுத்தணும். கிரிக்கெட்னா உடனே ரோட்லேயே கூட்டம் இருக்குது, அவ்வளோ பேரும் கிரிக்கெட்டு டீம்னா உட்காந்துருக்கான். அப்போ இன்றைக்கினே கொஞ்சம் கூட்டம் டிராஃபிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சார், இன்றைக்கி டிவியில் கிரிக்கெட் போடுறாங்க சார். அப்படி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கிரேஸை உண்டு பண்ணிட்டாங்க கிரிக்கெட் வீரர்கள். நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? கிரிக்கெட் வீரர்கள்னு சொன்னால் நடிகளும் போய் மேலே பாஞ்சு விழுற ஆளுங்க, அவனுங்களும் ஈஸியாக கிடைக்குங்கிறதுக்காக தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட வீரர்கள் நடிகை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை விவாதத்தும் அதிகமாக ஏற்படுது. ஒரு நடிகைக்கு IPL டீமே வாங்கியிருக்கு. அப்போது வருமானத்தை இப்போ ஒரு நடிகை வாங்கினா அது இன்வெஸ்ட் பண்ணுது, எடுக்குது, அது ஒரு வியாபாரம் போயிடுது. அந்த வியாபாரத்துக்கு யார் உறுதுணையாக இருக்குது? இந்த மாதிரி கிரேஸ் உள்ளவங்க தான், ரசிகர்கள் தான். இவ்வளோ பேர் பார்க்குறான்னு தெரிஞ்சதுன்னா அந்த சூது போடுறான், இந்த டீம் ஜெயிக்கும் அந்த டீமுக்கு ஜெயிக்கும்ன்ட்டு. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் அரசாங்கமும் காவல்துறையும் இணைந்து பணியாற்ற வேண்டும். இல்லை சார், இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு விளையாடுதுன்னா அது ஓகே, ஒரு தேசப்பற்று நம்ம நாடு ஜெயிக்குன்னு நினச்சி வெறியோட இருக்கலாம். இப்போ குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டாவே தெரியும், இல்லை ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். சாதாரண லீக் மேட்ச் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பார்ப்பாங்க. ஒட்டுமொத்த கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு டீமில் விளையாடுது, கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலையும் சேர்ந்தவங்க விளையாடுறாங்க. அதில் என்ன சார் கிரேஸ் இருக்குது? அதில் என்ன சார் ஒரு தேசப்பட்டு அது என்ன எப்படி பார்க்குறது? இல்லைங்க, அது இந்த ரேஸுக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து சின்ன ஒரு பாக்கெட் டைரி அளவில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த குதிரை யாருக்கு பிறந்ததுன்னு யோசிப்பான். இது யாருக்கு பிறந்ததுன்னு சொன்னால் அதை வச்சு இந்த குதிரை நல்லா ஓடுங்கிற அளவுக்கு அவன் தெரியும் அவனுக்கு. அதே மாதிரி தான் இந்த கிரிக்கெட்டும். இப்போ கிரிக்கெட்டில் ஆடுறான்னு சொல்லி இவன் எங்கேருந்து உருவானா, யாருடைய கேப்டன்ஷிப்பில் இருந்தான், யாருக்கு ட்ரெயினர் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க பசங்க. அவங்க தாத்தா பாட்டி பேர் கூட தெரியாது சிலவனுக்கு. ஆனால் இந்த கிரிக்கெட்டை பற்றி கேட்டால் எல்லாம் வழக்காக சொல்லுவான், வரலாறே சொல்லுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதிஞ்சிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? அதிகமான முக்கியத்துவம் நம்ம அது கொடுத்துட்டோம். இந்த எப்படி வாபஸ் வாங்குறது? விதைச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ அஜித்து பற்றி பேசுகிறத விட, விஜய் பற்றி பேசுகிறத விட கிரிக்கெட் வீரர்களை பற்றி பேசுகிறது தான் அதிகமாக போச்சு. நீங்கள் கிரிக்கெட் போட்டி இருக்குதுன்னு சொன்னாலே படத்தை ரிலீஸ் பண்ணுறத தள்ளி வச்சிடறான். கிரிக்கெட் போட்டி இருக்கியா, 2 வாரம் தள்ளி கொடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்நார்மல், அதாவது நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி போனப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? தோத்துச்சுன்னா டிவியே உடைக்கிறானே சார், தூக்கி போட்டு. என்ன செய்யுது? அவங்க அப்பா அத்தா சம்பாதிச்சது இவன் உடைக்கிறான், இவன் சம்பாதிச்சு உடைக்க முடியுமா? இது வந்து வரையறுக்க தகுந்த செயலாக எனக்கு படலை. விளையாட்டு சினிமா ஒன்றாயிடுச்சா எப்படி சார்? ரெண்டும், அதாவது என்டர்டெயின்மெண்ட். இப்போது விளையாடணும்னு சொன்னால், இப்போ நம்ம கபடி விளையாடுறோம், வாலிபால் விளையாடுறோன்னா அது ஒரு தேவைப்பயிற்சி. பார்க்குறோம், ஒரு 20 பேர் ஆடுறான், 20,000 முட்டாள்கள் பார்க்குறாங்க அப்படின்னு பிரதான் ஸ்டேஷன் மாதிரி கிரிக்கெட் அப்படி தான். கிரிக்கெட்டை பார்க்குறதுனால அவனுக்கு என்ன நன்மை? இது எவனா யோசிச்சானா அவன் பார்க்க மாட்டான். கிரிக்கெட் பார்க்குறதுனால வருமானம் அவனுக்கு தான், உனக்கு இழப்பு. உன் உடம்பு விளையுதா, நீ கிரிக்கெட் பயிற்சி பெறுறியா? அது கிடையாது. நீல விளையாட போறியா? அதுவும் கிடையாது. அதனால் அது வந்து ஒரு ரசிகர் மேலே கிரேஸாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கிரிக்கெட்லேயும் ஆர்வமாக இருப்பது என்பது வேறு, பார்ட்டிசிபேஷனுங்கிறது வேறு. சும்மா பார்க்குறத வச்சுன்னா அது பொழுதுபோக்கு தானே. அதனால் அது வந்து இப்போ சினிமா எப்படி பொழுதுபோக்கோ அதே மாதிரி கிரிக்கெட்டும் பொழுதுபோக்கு தான். இதுலேயும் காசு கொடுத்தான் பார்க்குறாங்க, அங்கேயும் காசு கொடுத்தான் பார்க்குறாங்க. எல்லாம் ஒரு வெறித்தனம் தான். அதாவது போதை. எப்படி ஒரு நாளைக்கு குவார்ட்டர் பிடிச்சிக்கிட்டு இருக்கான்,
அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த போதத்தை இறங்க மாட்டேங்குதுலாம் ஏற மாட்டேங்குது, உடனே டபுள் ஆகிக்கிறான், இன்னொரு கோட்டர் வாங்க ஆரம்பிச்சான். எப்படி போதை வெறியர்களை போதை நட்டத்துக்குள்ளாக்குறதோ அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டு க்ரஷும் இதே மாதிரி தான், நஷ்டம்தான். கிரிக்கெட் பார்ப்பதாலோ அல்லது டிவியில் பார்ப்பதாலோ என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது. அவனுக்கு தான் நன்மை. நீங்கள் பார்த்து அவனுடைய விலையை வைத்திருக்கீங்க. டிக்கெட்டு 10,000 15,000 சார், இப்படிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருக்கான் லைனுக்கிட்டு. அப்புறம் என்னச்சு? அப்படித்தான் இது. முதல்ல கிரிக்கெட்டுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டுக்கு அப்படி இல்லை. இப்போ சினிமாவை ஓவர்டேக் செய்து விட்டது கிரிக்கெட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு நடிகை வந்து ஒரு டீம் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பணம் இருக்குமா சார்? எப்படி சார்? இல்லை, இதில் நடிகை பேரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சிலவன் இருக்கான். ஓஹோ, நடிகை மேலே ஈர்ப்புன்னு சொல்ல முடியாது. வேற எப்படி சார்? அவன் வச்சிருக்க பிளாக் மணி, அதை ஒயிட் ஆக்கணும். இந்த கிரிக்கெட்டு வாங்குற மாதிரி அது பிளாக் ஒயிட் ஆக்கிக்கலாம், அதுக்கு வசதி இருக்குது. அது ஆடிட்டர்களே சொல்லுவாங்க, ரைட்டு இவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் அது ஒன்று தான், சினிமாவும் கிரிக்கெட் ஒன்று தான். பிளாக்காக ஒயிட் ஆகிக்கலாம், இதில் தூக்கி போட்டு தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, படம் ஓடினாலும் சரி ஓடாடியும் சரி. உண்மை. அதாவது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் பிளாக்ல மணி இருக்குன்னா இதை உள்ளே விட்டு வெளியே வரும்போது ஒயிட் வரும். அதனால் இது எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா இது சூதாட்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்படி கையில் வச்சு எடுத்து காடை போடுறது இல்லை, என்ன ஆகிருப்போகுது? அது உடற்பயிற்சியும் இல்லை. சிலவங்க பார்த்தீங்கன்னா அந்த கணிப்பு நான் மறந்துருக்கேன். அவன்கிட்ட அந்த சீட்டு இருக்குதுன்னு சொல்லுவான், இஸ்பேட்டு 7 இருக்குதுன்னா இருக்குங்க. அது எப்படி தான் கணக்கு பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்டு. ஆமாம். அதாவது நாம் கூட்டம்போக்கில் விளையாடி தோக்குறோம் ஜெயிக்கிறோம். ஆமாம், அப்படி இல்லை. அதுலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தது. இவன் இதை போட்டானா இவன் இதை போடுறான், அப்போ இவன்கிட்ட இது இருக்கும். அப்படி கால்குலேட் பண்ணுறவங்களாம் இருக்கிறான். அது ஒரு புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் சூதாட்டம் ஆடுறவனுக்குலாம் இருக்கவா செய்யுது? இல்லை. இந்த சூதாட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த அழகான பொண்ணு பாருங்க, காமாட்சி, இந்த போட்டோவை பார்க்கும்போது என்னடா அப்படி அழகா இருக்கு, இந்த பொண்ணு போய் ஏன்டா கூட்ட நெரிசல் சிக்குனுச்சு அப்படிலாம் பேசுறாங்க. லேடிஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாதா சார்? அவ்வளோ ஏன் சார் உள்ள போய் அவ்வளோ தூரம் கூட்ட நெரிசல் சிக்கி? இல்லை, ஏன் அதை கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா, அதை பார்த்தான்னு நேராடி போய் அவ்வளோ தூரத்தில் உன்னால் கிரிக்கெட்டு வீரரை பார்க்க முடியுமா? இந்த ஃபங்க்ஷனில் பார்க்க முடியுமா? இவ்வளோ தூரத்தில் இருக்க, அங்கேயே அவ்வளோ கூட்டம் இருக்குன்னா ஓடிட வேண்டியது தானே, எஸ்கேப் ஆக வேண்டியது தானே, ஏன் பண்ணலை? அது அவங்களுடைய மூடல்தனம் தான் நான் சொல்லுவேன், வேறு என்ன சொல்கிறது? அதாவது நம்முடைய பொழுதுபோக்கு விஷயங்கள் எந்த அளவுக்கு நாம் வைத்துக்கொள்ள வேண்டும், பொழுதுபோக்கு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நிமிஷம் இல்லை எத்தனை மணி நேரம் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கணும்னு தெரியணும். கிரிக்கெட்டிலே மூழ்கி கிடந்தால் விளங்குமா? அது கிரிக்கெட்லேயே மூழ்கி கிடந்தால் அவன் வேலை பார்க்குறான்னா வேலை பார்க்க முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னா பள்ளிக்கூடத்து வேலையை பார்க்க மாட்டான். காலேஜ் போகிறான்னா இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான். விளையாடுறான்னு இல்லை, இப்படி அப்படி தூக்கி போடுற மாதிரி பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் கிறுக்கு அலைகிறாங்க. இவ்வளோத்துக்கும் கிரிக்கெட் காஸ்ட்லி பிளே, நிறைய பேர் தெரியாது. அதில் நம்ம பையன் வந்துடுவான்னு சொல்லி எத்தனை பேர் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கொட்டிக்காரமெல்லாம் இருந்துச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே மாணவர்கள்ட்ட, டேய் நீ கிளாஸை கட்டடிச்சு சினிமாவை போகாத, கிளாஸை கட்டடிச்சு கிரிக்கெட்டுக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லணும். மாணவர்கள் ஏற்றுக்கொள்கிற விதமாக பள்ளி ஆசிரியர்கள் சொல்லணும். அப்போ தான் சக்ஸஸ் ஆகும். மற்றபடி இப்போ வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டானுங்க பசங்க. அது ஒரு சூசகமாக இல்லைப்பா, அது உனக்கு இந்த விஷயங்களில் குறைவாக இருக்குது, இந்த விஷயங்களில் குறைவப்படுத்துது, நீ அதை சரிப்படுத்துனா இந்த கிரிக்கெட்டு போக்குவரத்து சமாச்சாரங்களில் பட்டம் பெற்ற பிறகு நீ கவனம் செலுத்து. பட்டம் வாங்குறதுக்கு முன்னால் கவனம் செலுத்தினா வாழ்க்கையில் தோற்றுருவேன்லாம் சொல்லணும். அதான் உண்மை. கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.